Radio City Podcast. தனுஷ் அப்படின்னா எல்லாருமே படத்துக்கு போகலாம், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே என்டர்டெயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஃபேவரட்டாகவும் இன்னைக்கு மாறி இருக்காரு. அதுக்கு அவருடைய பயணம், அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட டெடிகேஷன் தான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். Radio City Podcast. Radio City Vicky-யின் Zero to Hero. ஸோ தனுஷ் இந்த ஒரு இடத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம், தனுஷ்க்கு இங்கிலீஷ் பேசவே தெரியாதா. இங்கிலீஷ்ல அவர் வந்து ரொம்ப வீக். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாம வெப் சீரிஸ்லாம் பார்ப்பாராம். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற சீரிஸ் உட்காந்து டெய்லி பார்ப்பாராம். அவங்க வாயவே பார்த்துட்டு இருப்பாரு, அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இதெல்லாம் சொல்றது ஆக்டர் ஆன பிறகும் கூட. ஏன் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஹிந்தி ஷூட்டு கூப்பிடுறாங்க, ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, அங்க போயிட்டு இங்கிலீஷ் தெரியலன்னு உட்காந்து இருந்தா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சிட்டே இருப்பாராம். அவருக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஆக்டர் ஆன பிறகு. ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. கஸ்தூரி ராஜா அப்படின்ற ஒரு சினிமாவில் ஃபேமஸான ஒரு நபருக்கு வந்து பிறக்கிறாரு. இவரோட பேர் வந்து வெங்கடேஷ் பிரபு. ஸோ அவர் 12th படிக்கும் போது இவங்க அப்பா கிட்ட வந்து சைக்கிள் கேட்கிறாரு. அவங்க அப்பா சொல்றாங்க, நீ 5th ரேங்க்குள்ள வந்து நான் சைக்கிள் வாங்கி தரேன்னு. இவரு 5th ரேங்க்குள்ள வந்துடுறாரு. அப்பா நான் 5th ரேங்க்குள்ள வந்துட்டப்பா அப்படின்னு வீட்டுக்கு போய் சொன்னா அவங்க அப்பா வந்து சைக்கிள் வாங்கி தரலையா, உனக்கு வேற ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி படம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஷூட்டிங் என்னன்னு தெரியாது, படம் நடிக்கிறது என்னன்னு தெரியாது, ஆக்டிங் என்னன்னு தெரியாது, டான்ஸ் என்னன்னு தெரியாது, சுத்தமா ஜீரோவா இருக்காரு. அப்பதான் வந்து செல்வராகவன் ஒரு படத்தை இயக்குறாரு, துள்ளுவதோ இளமை. ஆனா அந்த படத்துல செல்வராகவன் ஒரு டெபியூ இவர் இயக்குறாரு அப்படின்னு சொன்னா வந்து யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக அந்த படத்துக்கு கஸ்தூரி ராஜாவோட நேம் யூஸ் பண்றாங்க, டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டருக்கான ஒரு பிரச்சனை வரும்போது தனுஷ் தூக்கி போட்டுடுறாங்க. தனுஷ் அந்த படத்துல நடிக்கிறாரு. தொடர்ந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதும், மக்கள் இவரை பார்த்து கேலி கிண்டல் பண்றதும், இவர் டான்ஸ் ஆட தெரியாம போராடுறதும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்சல்களை சந்திக்கிறாரு. டான்ஸ் மாஸ்டர் ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டு அந்த லைட்டிங் செட் பண்ண ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகுமா. இவரு அந்த ஒரு ஸ்டெப்பை 100 வாட்டி பிராக்டிஸ் பண்ணுவாராம். ஏன்னா அப்பதான் 101வது வாட்டி ஏதாவது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு டான்ஸ் தெரியல அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் முடியுது. அந்த படம் நல்லா ஹிட் ஆயிடுது. ஆனா தனுஷ் வந்து ஃபேமுக்கு வரல. ஸோ செல்வராகவன் யோசிக்கிறாரு, சரி இவனை வச்சு நம்ம இன்னொரு படம் பண்ணணும்னு சொல்லி அப்பதான் அவருடைய ஒரிஜினல் டெபியூவா, அதாவது மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டெபியூவா காதல் கொண்டேன் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் செம ஹிட் ஆயிடுது. தனுஷோட அந்த ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு இருக்குல்ல, அதனால அந்த படம் நல்லா ஹிட் ஆயிடுது. தனுஷும் ஒரு அளவுக்கு அப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் மக்களுடைய கேலி கிண்டல் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, இதோட நிறுத்திக்கங்க, அப்புறம் இனிமே பண்ணீங்கன்னா உங்க பணம் தான் வேஸ்ட்ன்ற மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூட கலாய்க்க ஆரம்பிச்சாங்களாம். ஆனா தனுஷ் அவரோட ரேஸ் அப்ப நிப்பாட்ல. திருடா திருடி, சுல்லான், அப்புறம் புதுக்கோட்டையில இருந்து சரவணன், இந்த மாதிரி தொடர்ந்து நடிக்கிறாரு. நல்ல படங்கள் வரவேற்பு கிடைக்குது, நல்ல மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க. பயங்கரமான ஃபிளாப், எதிர்பார்க்காத அளவுக்கு. அப்போ இத்தனை படங்கள், இந்த 3 படங்கள் தனுஷால ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லாதவங்களாம் இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை சந்திக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல தான் ரஜினிகாந்த் அவங்களுடைய மகளுக்கும் தனுஷ்க்கும் கல்யாணம் நடக்குது. தனுஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ரஜினிகாந்தோட மருமகன் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு பேர், அதை வச்சே வந்து நிறைய படங்கள் அவர் கமிட் ஆயிருக்கலாம். ஆனா இவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்தா கூட அவர் அந்த நேமை எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது. அவரோட சொந்த முயற்சியில மட்டும் தான் அடுத்த படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல இருக்காரு. அப்போ ஒரு சைடு டிப்ரெஷன், ஒரு சைடு பட வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இருக்கும் போதுதான் அகைன் செல்வராகவன் களத்துல இறங்குறாரு. அந்த படம் தான் புதுப்பேட்டை. அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது தனுஷ், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த புதுப்பேட்டை படத்துக்கு அப்புறம் தான் தனுஷோட லைஃப் வந்து ஹைவேஸ் பக்கம் போக ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வெற்றிமாறன் அவர்கள் வந்து களத்துல இறங்குறாரு. வெற்றிமாறனோட சேர்ந்து வந்த படம் தான் பொல்லாதவன். ஸோ எப்படிப்பட்ட படம், தனுஷை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்திர படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொல்லாதவன் படத்துக்கு அப்புறம் தனுஷை வந்து ஒரு இந்தியன் ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, அவரோட உடல் கட்டமைப்பு. ஸோ அப்படி போயிட்டு இருந்துச்சு. அகைன் அதை தூக்கி செல்வராகவன் என்ன பண்ணாரு, தனுஷை தூக்கி அப்படின்னா மயக்கம் என்ன அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இது டோட்டலா வேற ஜானர், ஒருத்தரோட பேஷன் மையக்கருவா கதைக்களமா வச்சு எடுக்கப்பட்ட படம். அண்ட் அதுக்கப்புறம் வடசென்னை, அசுரன், கர்ணன், இப்போ அவர் ஒரு ஆக்டிங்கான ஒரு டெஃபனிஷனா வந்து மாற ஆரம்பிச்சிட்டார் தனுஷ். ஒரு காலகட்டத்தில் இங்கிலீஷே தெரியாம, நம்ம இங்கிலீஷ் தெரியாம பொழைக்கவே முடியாதுன்னு நினைச்ச தனுஷ் டாவின்சி கோட் புக்கையும் பல நாவல்களையும் வாங்கி டிக்ஷனரி வச்சு படிச்சுட்டு இருந்த அவரு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஹாலிவுட்ல தன்னோட கால் தடத்தை பதிச்சிருக்காரு. நிறைய பேர் ஹாலிவுட் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையா இருக்கும்போது ஹாலிவுட்டே தனுஷ் பக்கம் திரும்பிச்சு. அந்த படம் தான் ஃபக்கீர்.
அண்ட் இதே மாதிரி துளுவதில்லை படத்துல டான்ஸே ஆட தரல, இவன்லாம் ஹீரோவா அப்படின்னு பல பேர் நக்கல் பண்ணாங்க, கலாய்ச்சாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி 100 தடவை பிராக்டிஸ் பண்ணி 101வது தடவை டான்ஸ் ஆடி காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்னைக்கு தனுஷ் டான்ஸ் ஆடின ஒரு பாட்டு ரவுடி பேபின்ற பாட்டு பல மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு இன்சிடென்ட் இதை தனுஷே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு இன்டர்வியூல. அவர் வந்து ஆந்திரால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனப்போ அங்க என்ன பண்றாருன்னா ஒரு ட்ராலி மேல உட்காந்துருக்காரு. அப்போ மக்கள் செம்மையா கூடி நிக்கிறாங்க, ஒரு ஷூட்டிங்னா கூடி நிப்பாங்கல்ல. அப்போ மக்கள் கேட்கறாங்க யாரு ஹீரோ அப்படின்னு சொல்லி தனுஷ் இருக்கும்போதே கேட்கறாங்க. தனுஷ் ஒன்றும் பெருசா கண்டுக்கல. அங்க இருக்கவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா அமைதியா இருக்காங்க. தனுஷ் வந்து ஃபேரா நல்லா கலரா இருக்கக்கூடிய வேற ஒருத்தர் இவர் தான் ஹீரோ அப்படின்னு காமிக்கிறாரு. உடனே எல்லா மக்களும் அவரோட போய் போட்டோ எடுக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. அப்போ அகைன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வராரு, வேற யாரும் ஹீரோ கிடையாதா ஹீரோயின் கிடையாதான்னு கேட்கிறப்போ இவர் தான் ஹீரோன்னு சொல்லி தனுஷ் காமிச்சிடுறாங்க. தனுஷ் முன்னாடி நிக்கக்கூடிய அந்த 100 பேரும் தனுஷ் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்களை பார்த்து நீங்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி 100 பேர் உங்களை சிரிக்கும் போது அந்த இடத்துல உங்க கான்பிடன்ஸ் லெவல் எங்க இருக்கும்? தனுஷும் அப்படி உடஞ்சு போயிருக்காரு. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து நக்கல் பண்றத பார்த்துட்டு நான் கூட ஹீரோ நடிக்கிறேன், என்னையும் ஹீரோ போட்டுக்குங்க அப்படின்லாம் சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. தனுஷுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெறும் 18 வயசு. அப்போ அங்க இருக்கக்கூடிய கேரவன்குள்ள போய் உட்காந்து பயங்கரமா அழுகுறாராம். ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குது, நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு தானே இருந்தோம், ஏன் நம்ம சினிமாவுக்கு வந்தோம், ஏன் இப்படி அவமானப்படுறோம்னு சொல்லி. ஆனா அழுது முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு வந்து நடிக்க ஆரம்பிச்ச அந்த ஒரு ரேஸ் இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. Radio City Podcast.